நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பணம் கொண்டு வந்திருப்பேன், இப்போ நான் ஏடிஎம் போய் தான் பணம் எடுக்கணும். இப்போ நம்ம இதை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம், ஹேட் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். நீ முதலிலேயே சொல்லியிருந்தா, இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ ஃபர்ஸ்ட். ஓகே, இஃப் யூ ஹேட் டோல்டு, இந்த ஹேட் டோல்டை நோட் பண்ணுங்கள், முன்னதாகவே. ஓகே, இஃப் யூ ஹேட் டோல் மீ ஏர்லியர், இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஏர்லியர். இஃப் யூ ஹேட் டோல் மீ ஏர்லியர், நான் பணம் கொண்டு வந்திருப்பேன். முதல்ல ஹேட் யூஸ் பண்ணோம், இப்போ would have. இந்த would have யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஐ would have brought money. இந்த brought அப்படிங்கிறது என்னது? bring அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் டென்ஸும் அதுதான். இஃப் யூ ஹேட் டோல் மீ ஏர்லியர் ஐ would have brought money. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பணம் கொண்டு வந்திருப்பேன், ஆனால் பணம் கொண்டு வரல அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஏடிஎம் போய் பணம் எடுக்கணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லலாம். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.